நண்பா டேய் ஆகாவலி எதுடா அப்படி கத்துற? பயந்துட்டியா? சரி, அந்த ரெட் கலர் பேக்ல என்ன இருக்கு? அதுவா பார்த்துட்டானோ? அது ஒரு 10 லட்சம். என்னது 10 லட்சமா? என்ன ஓடிட்டான்? அப்பா அப்பா சொல்லு தம்பி. நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. முக்கியமா இந்த பெட்டி பக்கத்துல யாரையும் விடாதீங்க. அந்த புட்டாலாம் வந்தானா அப்படியே துரத்தடிச்சிருங்க, சரியா? அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. A few moments later. எப்படியாவது அந்த 10 லட்ச ரூபாய் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? ஜீவன், ஹலோ ஜீவன். வா ஜீவன். என்ன அங்கிள், எதுக்கு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? உங்கள் அப்பா வீட்டில் ரெட் கலர் சூட் கேஸ் இருக்கும். அதில் 10 லட்ச ரூபாய் இருக்குது. அதை எப்படியாவது எடுக்கணும். போய் எடுக்க வேண்டியதானே? நான் போய் எடுத்தா நான் மாட்டிடுவேனே. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் பண்றேன். சப்போஸ் நீ மாட்டிட்டேன்னா என்ன பண்ணுவ? மாட்டிக்கிட்டா என்ன, எங்கள் அப்பாவோட பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ண வேண்டியதுதான். நல்ல ஐடியாவாக இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. யூ கேன் ப்ரொசீட். இந்த பேக்ல அப்படி என்ன இருக்கும்? ஏன் நம்மளை யாரும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொன்னாரு? பாத்துருவோம். பாராண்டி, எங்க வர? தாத்தா, அங்க என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு தாத்தா. வீடியோ போடணும், அதை எடுக்க வந்தேன். அதுவா? அதை நீ அப்புறம் எடுத்துக்கோ, இப்போ போ. தாத்தா இல்லை தாத்தா, இப்போ நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் தாத்தா. தள்ளுங்க. அப்புறம் எடுத்துக்க பாராண்டி, இப்போ நீ போ. அட தாத்தா தள்ளுங்க. டேய் 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 போடான்னு சரி. அப்புறம் நம்ம தாத்தா உனக்கு வர்மத்தை போட்டு விட்டுற போறாரு. தாத்தா வராரே, 7 மணிக்கு வராரே, 3 முக்கில் வராரே, 7 தர போறாரே. தாத்தா தள்ளுங்க. என்ன சிரிக்க ஆரம்பிச்சுட்டான்? ஓ, தாத்தா சிரிப்பு வர்மத்தை போட்டு விட்டாரா? நல்ல வேலை நான் மாட்டல. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரா நீ? என் பேர் ஜீவன், பூபதி அங்கிளோட சன். ஓ, பூபதி அங்கிள் சன்னா நீ? அதுக்கு ஏன்டா சிரிக்கிற? நீ புட்டா, நீ கொஞ்ச நேரம் அனுப்பிச்சிட்டு போடா, அது தானே சரியாயிடும். போ. ஓகே. நீ பூபதி அங்கிள் பையனா?
நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பா இல்லை, இது வெளியே போயிருக்காரு. ஓ, சந்தோஷமா இருக்கீங்க போல. என்ன ஒரு மாதிரி பேசுறான். அந்த வானம் தெரியாது, இந்த பூமி மாயாது, எல்லாஸ்டு சொட்டு உள்ள. நீ எங்கடா வந்த? அப்பா, இவன் உங்களுக்கு தெரியுமா? அது கேக்குறான்ல, சொல்லுங்க ஃபாதர். பா சொல்லுங்கப்பா. என்னடா சொல்றது? சொல்லுங்க ஃபாதர். பூபதி அங்கிளோட சன்னுன்னு. ஓ, அவன் பூபதியோட பையன்டா. ஓ சரி, நீங்களாம் கிளம்புங்க. ஓகே. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? எங்களை அங்கே டொக்கு வீட்டில் விட்டுட்டு இங்கே உன் புள்ள குட்டிங்களோட செம்ம வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கியா, அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதான் பார்த்துட்டியல, கிளம்பு. கிளம்புறதா? அதுக்குள்ளையா? நீ எவ்வளோ வேலை இருக்கு, என்னை காணாமல் போக வச்சல்ல. டேய், அறிவு கட்டுதானமா பேசிட்டு இருக்காதா? உன்னை பக்கத்தில் தானே உட்கார சொன்னேன், நீயே எந்திரிச்சு தானே தொலைஞ்சு போனேன். உன்னால தாண்டா நானும் உன் அம்மாவும் பிரிஞ்சோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உன் அம்மா தானே கல்யாணம் பண்ணான். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் இந்த ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சது. இதையும் நிம்மதியாக விட மாட்டேன்ல நீ. இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இது கடைசி வரைக்கும் கார்த்தியாக்கு தெரியக்கூடாது. முதல்ல நீ கிளம்புற வேலையை பாரு. ஹலோ, இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பம், அதுக்குள்ள கிளம்புறதா? A few moments later. பணத்தை எப்படியாவது எடு. இந்த ஆளுனா இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்கான். Hi, Jeevan. What's going on? வீட்டில் யாரும் இல்லை? வீட்டில் யாரும் இல்லை. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? பணத்தை எடுத்துட்டு வர வேண்டியதானே? அதில் ஒரு சின்ன சிக்கல் அங்கிள். என்ன சிக்கல்? இந்த கிழவனுக்கெல்லாமா பயப்பட்டுருக்க நீ? சில்லி ஃபெலோ. நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, போகாதியா போகாதியா. அங்கிள், அங்கிள், கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் போனீங்க. டே, இது யாரா வீட்டுக்கு நடுவில் படுத்திருக்கிறது? ஆடு நம்ம பூபதி. பூபதி அங்கிள். போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. ஓகேப்பா. சிரிச்சுக்கிட்டே கிடக்கான். பா, அவனை ரிலீஸ் பண்ணி விடுங்கப்பா, பாவம். சரிப்பா. ஏய், நீ எதுக்கு அந்த பேக் பக்கத்தில் போன? யோ, நிறுத்தியா? பாத்துரு, அந்த ரெட் கலர் பேக்ல வந்து 10 லட்ச ரூபா பணம் இருக்கல, அதை எடுத்து கொடு, நான் கிளம்புறேன். இல்லாட்டி இங்க இருந்து ஒருத்தனும் உயிரோட தப்பிக்க முடியாது, சொல்லிட்டேன். 10 லட்சமா? எந்த மடப்பாயிண்டா அவங்ககிட்ட சொன்னது? யார் இவன் சொன்னானா? யோ, நீ உன் நண்பனுக்கு தெரியாம எதையுமே பண்ண மாட்டேன்னு நல்லாவே தெரியும். ஒழுங்கா காசு கொடுத்துரு. டேய், அந்த பேக்ல 10 லட்சமா இல்லடா, என் பொண்டாட்டியோட துணி இருக்கு, அயன் பண்ணி நீட்டா வச்சிருக்க. அது எங்காவது கசங்கச்சுன்னு வச்சுக்க, அவ எண்ணெய் போட்டு மிதிப்பா. அதனாலதான் அது பக்கத்துல யாருமே போக கூடாதுன்னு எப்பாவை காவலா போட்டிருக்கேன். புட்டாவே பக்கத்துல போக கூடாது, அதனால சொன்னேன். அங்கிள், நீங்க யாரு ஃபேனு? நானா எம்ஜிஆர் ஃபேன்.
டேய் என்னடா சுட்டுட்ட? Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. Answer. அப்ப எங்கவே சொல்ல போறியா? அவ்வளவு சீக்கிரம் நல்ல விஷயத்த பண்ண மாட்டேன். உன் பொண்டாட்டி வரட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கேன் எல்லா உண்மையும். என்ன உண்மை? நான் தாண்டா உன் அண்ணன். அது எனக்கு அப்பாடா. என்னது? உன் பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுனா 10 லட்சம் ரூபாய் பணத்தை செட்டில் பண்ணு. கிளம்பி போயிட்டே இருக்கேன். உனக்கு என்ன பணம் தானே வேணும்? அங்க ஒரு ஷோல்டர் பேக் இருக்கா, அதுல காசு இருக்கு, 10 லட்சம் ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு போ. குட்டா விடுறா, பணம் தானே, போனா போட்டோம். கரெக்டா இருக்கு ஃபாதர். பணத்தை விடுப்பா, உன் வாழ்க்கையே இப்ப போச்சுப்பா. கார்த்திகா, இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன ஏமாத்திட்டல. கார்த்திகா என்ன கார்த்திகா நான் சொல். தம்பி அந்த துப்பாக்கியை கொஞ்சம் கொடுப்பா, நான் அந்த ஆளை ஷூட் பண்ணிடுறேன். உங்களோட நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டா சொன்னீங்க. போட்டு தள்ளுங்க இந்த ஆளை. இந்தாங்க. Bye na tagapa once again. டேய் அந்த பேகை குடுறா. Wow! It's my family, Daddy. அன்பா தப்பிச்சு வந்துட்டேன் அன்பா அவங்கிட்ட இருந்து. அப்ப இது நண்பா அவன் க்ளோன் நண்பா, அவன் உண்மை இல்லை நண்பா. நான் அவங்கிட்ட தப்பிச்சு வந்துட்டேன் நண்பா. க்ளோன் ஜீவன் நண்பா, இவன் உண்மையான ஜீவன் இல்லை நண்பா. உண்மையான ஜீவன் அங்க இருக்கா, அவன் உயிரோட தான் இருக்கா. அவன் நம்மளை தேடி வர போறான் நண்பா. பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸாமுக்கு வந்து எல்லாரும் வந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ எக்ஸாம்ஸை வந்து சூப்பராக வேற லெவலில் வந்து எழுதுங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ஏய் இன்னும் மாதிரியா பண்ணுறான். கொஸ்டின் பேப்பர் எப்படியும் படிச்சுட்டு வந்துருக்க மாட்டேன், படிக்காம ஏதாவது ஒன்று வந்து பண்ண வேண்டியது. A few moments later. இப்ப எதுக்குடா கொஸ்டின் பேப்பர் கிழிச்ச? எங்கடா போற? இவன் வித்தியாசமா பண்ணிருக்கான். குடும்பத்தனம் பண்ணுவான், ஆனா என்னைக்குமே மரியாதை குறைவா பண்ணதே இல்லையே. புதுசா பண்ணிட்டு இருக்கான். சும்மா கீழி.
நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தற்பாரு உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா. டேய் சாரி சார், வரது கொஞ்சம் லேட் ஆச்சு சார். என்னடா என்னாச்சு சார் இப்படி பாக்குறீங்க? கீழே பாடுறா. சார் என்ன சார் கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்கு? இது யாரு சார் கிழிச்சு போட்டா இப்படி? நீதான்டா. நானா சார்? நான் இப்பதான் சார் உள்ளே வரேன். நான் எப்படி சார் கிழிச்சேன்? என்னது திமிராவரம் நடந்துக்கிட்டு இப்ப என்கிட்ட இல்லன்னு வேற பொய் சொல்றியா? இருற உனக்கு இந்த எக்ஸாம்ல 0 போட்டு விடுறேன் நாய். நான் எப்ப கிழிச்சேன்? ஏன்டா அழுகிற மாதிரி பண்ணிட்டு இருக்க? அப்பா நான் கொஸ்டின் பேப்பர் கிழிக்கவே இல்லைங்கப்பா. சார் நான் கிழிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு 0 போட்டு அனுப்பிட்டாருப்பா. எதையாவது பண்ணி ஆடி வாங்க வேண்டியது. சரி உங்க அப்பா எங்க? எங்கப்பாவா? இல்ல எங்க அப்பா எங்க? அவரு பின்னாடி இருப்பாரு. பின்னாடியா? அது எப்படி போகணும்? என்னது? இல்ல எங்க இருக்கா? எங்க எந்த வழி கேட்டேன். இப்படிதான் போகணும். அப்பா என்ன பைத்தியம் ஆகிட்டாரா? யாரடா பைத்தியம்னு சொல்ற? நீங்க. ஏன்டா கத்துற? அப்பா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா உள்ள போனது? ஓ அவன் திரும்ப வந்துட்டானா? அவனுக்கு கிறுக்கி போ. தண்ணி இல்ல ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல. டே அருண், அங்க ஜீவன் வந்தான் அப்பா மாதிரி வேஷம் போட்டு. ஜீவனா? இல்லையே அப்படி யாரும் வரலையே. டே புட்டா எங்கேயுமே அவனை காணோம். நல்லா பாத்தியா? அவன் தானா? அப்பா அவன் தான்ப்பா வந்தான். டே புட்டா அவனுக்கு லூஸ் பிடிச்சிச்சா? நான் இப்படி இருந்துதான்டா வரேன். அப்படி யாரும் வரலடா. என்னங்க சத்தம்? தாத்தா அங்க ஜீவன் வந்தானா அப்பா மாதிரி வேஷம் போட்டு? ஜீவனா? இல்லையே பேராண்டி, அப்படி யாரும் வரலையே. ஆகாது. என்னடா ஆச்சு உனக்கு புட்டா? உங்க சார் என்ன எனக்கு இப்போ ஃபோன் பண்றாரு. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார் புட்டா எங்க சார்? எங்கே தான் சார் இருக்காங்க? என்னாச்சு சார்? வர வர அவனுக்கு திமிரு தான் அதிகமாகிடுச்சிங்க சார். என்ன சார் பண்ணா? ஓ அப்படியா விஷயம்? ஏன்டா நாய் கொஸ்டின் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு வந்து இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கியா? முன்ன 2 hours later. இவன் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கால் பண்றான். ஆகாவலி டேய் என்னடா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கால் பண்ற? டேய் புட்டா நான் உன் அப்பா பேசுறேன். பா சொல்லுங்கப்பா. நானும் அண்ணனும் உன் தாத்தா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கோம். பேக் அங்கே தான் இருக்கு. கதவை நல்லா தாழ் பூட்டிக்கும். அந்த ஜீவன் வந்துட போறான். என்னது? அப்பா அவங்க ஆல்ரெடி இங்க தான்ப்பா இருக்காங்க. அதுவும் 3. என்னது வந்துட்டானுங்களா? சரி எதுக்கும் பயப்படாத, சமாளி. நான் ஒரு 1 hourல வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க. A few moments later. Is there anything I can help you with? I'm not gonna piss you about, Huey. I heard what happened to Robert. confirm. முறுக்கு சாப்பிட்றியா? இல்ல இல்ல வேண்டாம். வேண்டாமா? சரி சரி குடு 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 சாப்பிட்றேன். என்னடா? என்னடா? ஒன்றும் இல்லப்பா. எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? ஒரு நாள்
இந்த அரணு மயக்கம் போடுறதுக்காக ஒரு கெமிக்கல் வாங்கி வச்சுருக்காங்களே வீட்டில், அதை வச்சு இவங்க எல்லாத்தையும் மயக்கம் போட வச்சுருவோமா? இருங்கடா குளோனுங்களா, வர இருங்க. டே குளோனுங்களா, மாட்டினீங்கடா. இதை ஓப்பன் பண்ணால் இந்த ரூம் ஃபுல்லாக புகையாக வரும். அந்த புகையில் இவங்க மயக்கம் போட்டுருவாங்களே. குளோனு இருங்க, அவங்களுக்கு இருக்கு. டேய், உங்க எல்லாத்துக்கும் இப்ப ஆப் படிக்க போறேன்டா. சாவுங்கடா. எல்லாரும் மயக்கம் போட்டானுங்க. எஸ் 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 எஸ். சூப்பர் சூப்பர் குட்டா, ஃபேண்டாஸ்டிக், மார்வெலஸ், வேற லெவல் ராயிங். தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. ஆமா அருணுங்க? அருணா? அருண் இல்ல, புட்டா தான் இருக்கான். ஓ, என்னது புட்டா? யாரா நீ? நானா? நான் உன்னோட க்ளோனுடா. அப்ப இது சரி, எதுக்கும் பயப்படாத சமாளி, நான் ஒரு 1 hourல வந்துடுறேன். நான் ஜீவன்டா. A few moments later. அந்த பேக் எங்க தேடியுமே கிடைக்கல. நான் உண்மையான புட்டாவை தூக்கிட்டு போறேன். நீ கொஞ்ச நாளைக்கு புட்டாவா இதே வீட்டில் இரு. இதுதான் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், புரியுதா? நான் கொஞ்ச நாள் கழிச்சு அருண் அந்த வீட்டுக்கு வரேன். அதுக்கு நீ இப்பவே இருக்கலாமே. பேக் நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து ஆகணும். ஓ, அண்ட் பேக்கை பற்றி ஏதாவது அப்டேட் தெரிஞ்சிச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே. இங்கே பாரு, கவனமாக இரு, சரியா? எதுவும் சொதப்பி வச்சிடாத, புட்டா மாதிரி நடந்துக்கோ. டேய், இப்போ தானடா சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ண. ஏதோ மயக்கம் போட்ட மாதிரி இருக்கு. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. புட்டா, நீயும் மயக்கம் போட்டியா? ஆமாம், நானும் மயக்கம் போட்டுட்டேன். அது அந்த கெமிக்கல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஓப்பன் பண்ணும்போது மயக்கம் போட்டுட்டேன். ட்ரெயின் கார்டு வச்சு சும்மா இருக்க முடியாதா உன்னால? ஆக
என்னை எதுக்கு நான் தூக்கிட்டு வந்து கட்டி போட்டிருக்க? என்னடா வேணும் உனக்கு? 10 லட்சம் 10 லட்சம். ஏய், அதுக்கு ஏன்டா என்னைய தூக்கிட்டு வந்த? உன்னை தூக்கிட்டு வந்தா 10 லட்சம் ரூபா எனக்கு கிடைக்காது, நல்லா தெரியும்டா. உன்னை தூக்கிட்டு வந்த காரணமே வேற. என்னை மாதிரியே ஒரு தெரிந்தானே, அவன் இங்க? அவனா? இரு காட்டுறேன். நம்ம வீடு. அவன் அங்கே என்னடா பண்றான்? இனிமேல் அவன் தான்டா புட்டா. என்னது? நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அருண் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஏய், 10 லட்சத்துக்கு என்ன இவ்வளோ அட்டூழியம் பண்றீங்க? என்கிட்ட சொல்லிதான் நானே எங்க அப்பாட்ட வாங்கி கொடுத்துருப்பேடா. போடா முட்டாள், 10 லட்சத்துக்கான இவ்வளோ பிளான் பண்ணுவாங்க? உங்க அப்பா கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் நான் அனுபவிக்கிறதுக்கு தாண்டா இவ்வளோ பிளானே. புட்டா புட்டா. என்ன ஸ்வேதா வாய்ஸ் கேக்குது? ஐயோ, இவன் இப்போ வரா? என்ன புட்டா இப்படி பாக்குற? அழகா இருக்கு. புட்டா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னோட மேக்ஸ் நோட் தொலைஞ்சிருச்சு புட்டா. உன்னோட மேக்ஸ் நோட் தரியா? நான் காப்பி பண்ணிட்டு தரேன். மேக்ஸ் நோட்டா? இல்லை, எடுத்தேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஸ்வேதா மேக்ஸ் நோட் கேட்டா, அதான் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன்டா என்னோட பேக்ல தேடிட்டு இருக்க? உன்னோட பேக் அங்க இருக்கு. சரி, நல்லா பச்சு என்னதை கிழிக்க போறியோ? இல்லை ஸ்வேதா, ஒரு நிமிஷம். ஏய், என்னடா எழுதுறதுல? தேங்க்யூ புட்டா. நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். பாய். ஏய் ஜீவன், நீ ஸ்கெட்ச் போட்டது எனக்கோ இல்லை என் ஃபேமிலிக்கோ இல்லடா. என்னடா வளர்ற? தோ என்னை மாதிரியே இருக்கான் பாத்தியா, அவனுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். என்ன சொல்ற? இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? பொறுத்து திருந்து பாரு, உனக்கு எல்லாம் புரியும். இருக்கிற இடத்த விட்டுட்டு எல்லா இடத்துலையும் தேடி. டே புட்டா, மாத்திரை தீர்ந்து போச்சு, போய் மாத்திரை வாங்கிட்டு போ. என்ன மாத்திரை? சுகர் மாத்திரை தான்டா, வேற என்னடா கேட்க போறேன்? எத்தனை? 100 ரூபாய்க்கு எவ்வளோ மாத்திரை வருமோ அத்தனை மாத்திரை வாங்கிட்டு வா போ. ஆமா, எந்த பக்கம் போகணும்? எனக்கு கிண்டல் பண்ணிருக்கேன் நீ என்னையா? போய் வாங்கிட்டு வா. A few moments later. அப்பா, காரை காணோம்ப்பா. என்னது காரை காணோமா? ஆமா, வெளியவும் இல்ல. என்னடா சொல்ற? நீங்க கேட்ட டேப்லெட் என்னடா? கார் சாவி. டேய் இரு, இப்ப நீ கார் எடுத்துட்டு போனியா? ஆமா, ஏன்? மாவன உன்ன
என்ன தைரியம் இருந்தா நீ கார் எடுத்துட்டு போயிருக்க. உனக்கு என்ன 18 வயசு ஆயிட்டாளா? என்னடா முறைக்கிற? அருண் அந்த பெல்ட் எடுத்துட்டு வா. எப்படி நல்லா சொன்னல. என்ன டைம் ஆச்சு இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கான் இவன. டேய் நேரமாச்சுடா இந்த ஸ்கூலுக்கு வந்து கூட கத்தி கத்தி எனக்கு தொண்டதா வலி. சரி எனக்கு வர கோவத்துக்கு இவங்க எல்லாத்தையும் பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு. A few moments later. எதுக்குடா அடிச்ச? ஏண்டா நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் டை எப்படி கட்டணும்னு? இன்னும் நீ கத்துக்கலையா? ஏண்டா அயன் பாக்ஸ் போட்டு அயன் பண்ணல, அது திரும்ப ஆஃப் பண்ண தெரியாது. எவ்வளவுதான் அடிப்பீங்க? வலி தாங்க முடியல. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், என்னால முடியல. என்னடா உன்னோட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டையே இல்லையே, நீ எது டை கட்ட ட்ரை பண்ணிருக்க? ஸ்கூலுக்கு போயிட்டு. டேய் அருண், புட்டா ஏதோ வித்தியாசமா பண்றாங்க உனக்கு தெரியல? எனக்கும் அப்படிதான் பார்த்து தெரியுது. வரட்டும் பார்த்துக்கலாம். டேய் எப்படி அங்க சமாளிக்கிற? முடியல என்னால. என்ன புட்டாவா வாழ்றது உனக்கு என்ன அவ்வளோ ஈஸியாடா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் வாங்கின அடியில் நீ வெறும் 10% கூட வாங்கலடா, அதுக்குள்ள இங்க ஓடி வந்திருக்கான் பட்டரு. டேய் உன்னை யாரா இங்க வர சொன்னா? ஜீவன் என்னால அங்கே போக முடியாது ஜீவன். பைப்ல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம மகன் இழைய போட்டு அடிக்கிறாங்க ஜீவன். என்னால முடியாது. காசு பணம் வருதுல்ல, அப்ப இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். என்னால முடியாது ஜீவன், நீ வேற க்ளோன் யூஸ் பண்ணிக்கோ, நான் போறேன். ஹாய் சஞ்சய். என்ன விளையாடிட்டு இருக்கீங்கடா நீங்கெல்லாம்? இதுக்கு அவங்கள கஷ்டப்பட்டு உருவாக்கின இடியட். என்ன புட்டா, do you think this game is over? Only when I say it's over. ஐயோ, இந்த சஞ்சய்க்கு அந்த ஜீவன் எவ்வளோ பரவாயில்லையே. சஞ்சய் ரொம்ப டேஞ்சர் போலையே. அவனை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கு. க்ளோன் புட்டாவே சுட்டு தள்ளிட்டான். என்னையெல்லாம் அவன் ஷூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? சஞ்சய், சஞ்சய், இது க்ளோன் அங்கிளா? க்ளோன் அங்கிள் செத்துட்டாரே. இன்னொன்று உருவாக்கியிருக்காங்க போல. என்னை வச்சு ஏதாவது ஒன்று சமாளிப்போம். சஞ்சய், யோ அங்கிளே,
யோ மீ என்ன டிரைவர் இருந்தா நீ யோன்னு சொல்வ பிளாடி ராஸ்கல். யோ நான் க்ளோன் புட்டாயா, ஒரிஜினல் புட்டா தப்பிச்சு ஓடி போயிட்டான். நான் தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து என் கையை கட்டிட்டான். அந்த அவுத்துடு. ஓ ஷிட் வெயிட். நீ உண்மையான புட்டான்னு நான் எப்படி நம்புறது? கரெக்டாக கேட்குறான். நீ வேணா ஒரிஜினல் புட்டாக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது உனக்கிட்ட கேளு, எனக்கு தெரியாது. ஓ குட் ஐடியா. உண்மையான புட்டாவோட அப்பா பூபதி உண்மையான பூபதிய எப்படி கூப்பிடுவாரு? தெரியாது. ஹா பர்ஃபெக்ட். இப்போ நீ உண்மையான புட்டாவை நான் நம்புறேன். இது உன்னை ரிலீஸ் பண்ணி விடுறேன். ಹೌದು. ಅಪ್ಪಾಡ ಒರಿಜಿನಲ್ ಅಂಕಲ್ಗೆ ಅರಿವಿಲ್ಲ, ಕ್ಲೋನ್ ಅಂಕಲ್ಗೆ ಅರಿವಿಲ್ಲ. ಯೋ ಅಂಕ್ಲೆ போயா ஆகாவளி. ஆகாவளி இது உண்மையான புட்டாவோட அப்பா உண்மையான பூப்படி கிட்ட சொல்லுவாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? யோ எங்கேயா? ஓ யாரு? இது க்ளோன் புட்டாவா? அவனை ரிலீஸ் பண்ணி விட்டேன். எனது க்ளோன் புட்டாவா? ஏய் அறிவு கெட்டவனே, க்ளோன் புட்டாவை நம்ம சஞ்சய் கொண்டுட்டாரையா? நீ ரிலீஸ் பண்ணது ஒரிஜினல் புட்டா. அறிவு கெட்டவனே. ஷிட். அப்பா அப்பா அப்பா. டேய் 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 டேய், ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வந்த? என்னாச்சு? இந்த சஞ்சய் இருக்கான்ல. யாரா அது? உன் கூட படிச்ச பையனா? அது இல்லப்பா, இந்த சஞ்சய் ஜீவன் இருக்கான்ல. ஆமா. அப்புறம் அங்கிள். என்னன்னு தெளிவா சொல்றான். அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி உண்மையான வில்லன் சஞ்சய் இல்ல, ஜீவன். இது ஜீவன் இல்ல, சஞ்சய். என்னடா சொல்ற? அப்ப ஜீவன் தோ எங்க இருக்க? அப்பா இவன் ஜீவன், இவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவன் தான் சஞ்சய். நான் தான் ஜீவன். ஆமா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சஞ்சய். சரி, அந்த 10 லட்ச ரூபா பணம் இருக்கிற பேக் எடுத்துட்டு வா போ. அப்பா 10 லட்சம் தானப்பா கொடுத்துருப்பா, போனா போயிட்டு போகுது. எது போனா போட்டுமா? ஏய் 10 லட்சம்டா. அப்பா கொடுங்கப்பா, இல்ல கொன்றுவாங்கப்பா. சரி இரு, எடுத்துட்டு வந்து தொலைறேன். இந்தா. எல்லாம் சரியா தான் இருக்கு. இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. டேய் அதான் 10 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டல, அப்புறம் என்ன கையெழுத்து போட சொல்ற? போடா. குடு, போட்டு தொலைய. இந்தா. போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், எவ்வளோ பிரச்சனை. டேய் அதான் நீ கேட்டது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? கிளம்பு. என்ன உளறீங்க? நான் இப்பதான் வரேன். யாருக்கு நான் கதை விடுற? இப்பதான் நீ வந்துட்டு போன. நான் இப்பதான் வரேன்னு சொல்றேன்ல. நான் விளையாடிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? போய் அந்த 10 லட்ச ரூபா இருக்கிற பேக் எடுத்துட்டு வா போ.
2 பேரும் முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க? போய் பேக் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். என்ன நம்ப முடியலையா? இன்னும் நான் நிறைய க்ளோன்ஸை உருவாக்குவேன். டே புட்டா, நான் தாண்டா வந்து அந்த 10 லட்ச ரூபா வாங்கிட்டு போனேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீயும் அப்பாவும் எப்படியாவது அவனை சமாளிங்க. நான் வந்துடுறேன். சஞ்சய் சார். என்னடா, போய் அந்த பேக் எடுத்துட்டு வா. இல்லை சார், இது கொஞ்சம் பாருங்களேன். என்ன நாடகம் ஆடுறீங்கடா நீங்கெல்லாம்? இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அவங்க வரணும். இல்லை உங்க 2 பேத்துக்கும் இன்னைக்கு தான் கடைசி நாளா இருக்கும். கூப்பிடு. நிமிஷம் முடிஞ்சிருச்சு. உங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தரை இப்ப நான் கொலை பண்ணியே ஆகணும். முதல்ல உன்னை கொல்றேன்டா. 10 9 8 7 6 5 4 3 2 Hey, இரு. குடு. பேக். இப்போதைக்கு இது எனக்கு போதும். திரும்ப வருவேன். இப்ப யாரையாவது நான் கொலை பண்ணியே ஆகணுமே. இல்லாட்டி உங்க எல்லாருக்கும் என் மேல இருக்க பயம் போயிடும். யாரை கொலை பண்றது? இருக்கிறதுலே இங்கே நீ தான் ரொம்ப டேஞ்சர். முதல்ல உன்னை தூக்குறேன். அதுக்கப்புறம் உங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்டா. நான் கூட பெரிய வில்லன் நினைச்சேன்டா சஞ்சய். இவ்வளோ சப்பையா முடிஞ்சிருச்சே. பேராண்டியா? வேஷம் கலைஞ்சாலும் தாத்தாதாண்டா. என்கிட்டயே மாஸ்க் காட்ட ட்ரை பண்றியா?
இப்போ ஓகேவா தாத்தா உங்களுக்கு? ஏன்ப்பா இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கு. வயசான காலத்தில் எதுக்குப்பா உங்களுக்கு இதெல்லாம்? அவன் தான் மோசமாகவும் தெரியும்ல. பா விடுங்கப்பா, அவரே வலிக்குதுன்னு சொல்லி படுத்துட்டு இருக்காரு. சரி சரி, என்ன நான் குருவி சேர்த்துன மாதிரி சேர்த்து வச்ச 10 லட்சம் காசு தான் போச்சு. பணம்லாம் எங்கேயும் போகல, அது நம்ம கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? அந்த சஞ்சய் கிட்ட கொடுத்தது எல்லாமே ஃபேக் நோட்டு. இது நானும் அருணும் சேர்ந்து பிளான் பண்ணது தான். சூப்பரு. அப்போ ஒரிஜினல் காசெல்லாம் எங்க இருக்கு? பா 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 தாத்தா தாத்தா பா, என்னப்பா மயக்கம் விழுந்துட்டாரு? சரி சரி, விடு விடு குட்டா. பெயின் கில்லர் போட்டிருக்காப்புல, அப்புறம் ஏதோ இந்த தூக்கம் வர்றதுக்காக டாக்டர் மாத்திரை வேற கொடுத்தாங்கல்ல, அதனால அவர் தூங்கிட்டோம். ஓ சரிப்பா. இருந்தாலும் அந்த சஞ்சய் ஏதாவது பண்ணும்பா, ரொம்ப பண்ணிட்டான். ஆமா குட்டா, அவன் ஏதாவது பண்ணணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? போலீஸா? இல்லை குட்டா, உனக்கு தான் தெரியும்ல, அந்த சஞ்சயும் என் ரத்தத்தில் வந்த ஒரு பையன்தான். இப்போ போலீஸ்கிட்ட போனோம்னா உன் அம்மாவுக்கு இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும். அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவான். நான் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமானதுனால தான் உன் அம்மாவை கல்யாணம் பண்ணுற நிலைமை வந்துச்சு போட்டா. உனக்கு புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு? போலீஸ் வேண்டாம் போட்டா. இல்லைப்பா, எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அப்புறம் வேறு என்னதான் பண்ணுறது அவனை? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னது? சொல்கிறேன். சரி ஓகேப்பா. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா என்னை ஏமாத்தி ஃபேக் நோட் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருப்பீங்க. உங்களை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. ஜீவன், என்னடா அதுக்குள்ள இன்னொரு ப்ராப்ளம் உருவாக்கிட்ட? அதை அங்கே செட் பண்ணேன். எஸ் சஞ்சய். இப்ப அதை ஃபிக்ஸ் பண்ணேன். எஸ் சஞ்சய். அவன் துப்பாக்கி போட்டு நான் வெட்டு வருவான்னு நினைச்சேன். பாம்பு எடுத்துட்டு வருவான்னு எனக்கு எப்போ தெரியும். இப்போ என்னப்பா பண்றது? சரி சரி, பிளான்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. நீ ஆரம்பி. சரி ஓகே. ஏய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அது ஒன்றும் இல்லை ஜீவன் சார், திடீர்னு பாம்பெல்லாம் கொண்டு வந்தாங்க, பயமா இருக்காதா? அதான். ஃபினிஷ் சஞ்சய். இது என்ன தெரியுமா? இந்த பட்டன் இப்படி நான் ப்ரெஸ் பண்ணுன்னு வச்சுக்கேன், இந்த மொத்த பில்டிங்கும் தரமட்டமாகிரும். உங்க உடம்பெல்லாம் பீஸ் பீஸ் ஆகிரும். புரியுதா? இப்போ டைம் 10:30 ஆச்சு. அரை மணி நேரம் டைம் தரேன். 11 o'clock வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள உண்மையான பணம் இருக்கிற பேக் என்கிட்ட வரணும். இல்லை எல்லாமே முடிஞ்சது. போன தடவை மாதிரி அந்த தாத்தாக்கு சுட்ட மாதிரி கையிலலாம் சுட்டு இருக்க மாட்டேன். இந்த தடவை உங்க உடம்பு எல்லாத்தையும் சுக்குநூறாக்கிடுவேன். புரியுதா? சஞ்சய் சார், சஞ்சய் சார். என்னடா நோய் நோய் நோயின்ட்டு? ஆகாவலி. ஆகாவலியா? உங்க கூட பேசி பேசி எனக்கும் அப்படியே வருதுடா. இல்லை, எனக்கு அவசரமா சூச்சு வருது. ப்ளீஸ் மே ஐ? கடைசி ஆசையா? போ. தேங்க்யூ சார்.
டேய் புட்டா ஸ்டார்ட். டேய் தகப்பா, தேவையே இல்லாத வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காத, சாவடிச்சிருவேன் எல்லாத்தையும். டேய் கண்ணாமூச்சி ஆட்டம்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கா முன்னாடி வந்து நின்று எல்லாத்தையுமே கொண்டுருப்பேன். வரமாட்டல்ல. ஃபர்ஸ்ட் அந்த தாத்தாவை கொல்றேன், அதுக்கப்புறம் உங்க எல்லாத்தையும் கொல்றேன்டா. எங்கடா இருக்கீங்க எல்லாரும்? ஒழுங்கா முன்னாடி வாங்கடா. ஒழுங்கா நீங்களே முன்னாடி வந்துருங்க, இல்லாட்டி அவ்வளவுதான். வேணாம். இனிமேல் நானா உன்னை எழுப்புற வரைக்கும் உன்னால எந்திரிக்கவே முடியாதுடா. நானா சொன்னா கேளு. நானா சொன்னா கேளு. வேண்டாம் லைட்ட போடு, விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. என்ன சஞ்சய், என்னோட ஹேண்டவா ஷூட் பண்ண உனக்கு இருக்குடா இப்போ. சங்கு ஊதிட்டேனா? சூப்பர்ப்பா, நீங்க வேற லெவல்ப்பா. அன்கான்சியஸ் ஐட்டியா சஞ்சய்? ஜீவன் எங்க வந்து யார்கிட்ட என் சொத்து முழுசா அனுபவிக்கிறான்னு பாக்குறியா? நடக்காதுடா, நடக்கவே நடக்காது. அப்பா, இவனுக்கு 2 பேர்த்தையும் போட்டோ எடுத்து அருணுக்கு அனுப்பணும். இப்போ நான் அனுப்புடா போட்டா, அவனும் பார்த்து சந்தோஷப்படுவான். என்ன நோட்டிபிகேஷன் பக்கத்துல கேக்குது? அப்பா, அது பார்க்க அருண் போன் மாதிரியே இருக்கே. பா, இது அருண் போன் தாப்பா. மாமேவா? புட்டா, நான் ஒண்ணு ஜீவன் இல்லடா, நான் குப்புசாமிடா. அது அருண்டா. அது ஒண்ணும் பாம் இல்ல புட்டா, அது கலர் பேப்பர் வெடிக்க வைக்கிற மெஷின்ரா புட்டா. அம்மாவுக்கு பர்த்டே வருதுல்ல, ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அருண் மாமே தான் சொன்னான். வித்தியாசமா பண்ணலாம், பயங்கரமா பண்ணலாம், எல்லாத்தையும் வந்து சும்மா பிராங்க் பண்ணலான்னு அருண் மாமே சொன்னான்டா புட்டா. நீங்க எல்லாரும் பிளான் பண்ணி எங்க 2 பேர்த்த எப்படி படுக்க வச்சிருக்கீங்களா? டேய், நான் அந்த வெள்ளை கலர் முடியிலையோ இந்த காதல கம்மல்லாம் போட்டா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு பியூட்டிஷியன் கூப்பிட்டு போய் ஜீவன் மாதிரி மாத்தி விட்டான் அந்த அருணே. யோ தாத்தா, வந்து ரிலீஸ் பண்ணி விடியா, நகரக்கூட முடியல. நல்ல வேலை வாயை லாக் பண்ணாம விட்டியே.
இவங்களை என்ன பண்ணலாம் சஞ்சய்? போனால் போகுது, 1000 தான் இருந்தாலும் அவன் என் அப்பாங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க வீட்டில் யாரையுமே நான் கொலை பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இவனுங்க ரொம்ப ஓவராக போகிறானுங்க. முதல்ல அவங்களோட பாதி சொத்தை மட்டும்தான் நான் அனுபவிக்கிறதா பிளான் பண்ணேன். இப்போ சொல்கிறேன், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சொத்தும் எனக்கு சொந்தமானது. எல்லாத்தையும் அனுபவிக்காம விட மாட்டேன். அவங்க ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரையுமே கொலை பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பனை நடு ரோட்டில் உட்கார வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறேன். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. எனக்கு வர கோவத்துக்கு அவனுங்கள இவங்களை என்ன பண்ணலாம் சஞ்சய்? முதல்ல அவங்களோட பாதி சொத்தை மட்டும்தான் நான் அனுபவிக்கிறதா பிளான் பண்ணேன். இப்போ சொல்கிறேன், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சொத்தும் எனக்கு சொந்தமானது. எல்லாத்தையும் அனுபவிக்காம விட மாட்டேன். அவங்க ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரையுமே கொலை பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பனை நடு ரோட்டில் உட்கார வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறேன். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. எனக்கு வர கோவத்துக்கு அவனுங்கள டே குப்ஸே, என்ன புட்டா, என்ன வேணும்? போய் உன்னோட ஒரிஜினல் கிட்ட அப்படியே வாடா, பார்க்க சகிக்கல. ஹோ, பார்க்க சுமாராக இருக்கேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் நான் ஒரிஜினல் கிட்ட மாற்றி தந்துடுறேன். ஓகே, ஹேண்ட்ஸமாக வரேன். சிப்பா வந்துடுறேன். நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க, கை வலிக்கும்ல. சரிப்பா, நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்கி அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இந்த 10 லட்சம் தான் எங்கே இருக்குன்னே தெரில போட்டா. உன் தாத்தாவை கேட்டால் அருண்கிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அருண் என்ன பண்ணானே எனக்கு தெரில, பயமாக வேற இருக்கு. நான் வேணா அவனை எழுப்பி கேட்கட்டுமாப்பா? இல்லை இல்லை, விடு விடு விடு, அவன் தூங்கட்டும். டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, தூங்கட்டும். சரி, ஓகே. பட் இருந்தாலும் அந்த சஞ்சய்க்கு நம்ம கொடுத்தது ஃபேக் நோட்டுன்னு தெரிஞ்சிருக்குமேப்பா இந்நேரம். அவன் ஒருவேளை வந்துட்டு என்ன பண்ணுறது? அதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில போட்டா. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், ஸ்மார்ட்டாகவும் இருக்கான். நம்மளால் அவனை ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரில போட்டா. அவங்க என்ன கடத்துறதுக்கு முன்னாடி அங்கிள் தானே கடத்தினாங்க. நீங்கள் ஏன் அங்கிளுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லக்கூடாது? அவர்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். அதுவும் சரிதான், இரு அவனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். பண்ணுங்க. ஹலோ நண்பா. சொல்லு நண்பா, என்னாச்சு? சரி, நீ என்ன பண்ண, உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா, அர்ஜென்ட். அப்படியா? சரி இரு, உடனே நான் கிளம்பி வரேன். என்ன நண்பா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ அவசரமாக வர சொன்னேன்? இல்லை நண்பா, என்னாச்சுன்னா ஐயோ, இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சா? அதான் நண்பா, எனக்கும் இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னே தெரில. அவனை நினச்சதை விட ஸ்ட்ராங்காக இருக்கான். நண்பா, இதுலேருந்து தப்பிக்க நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? போலீஸ். இது? ஆமா நண்பா, இந்த பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நம்ம இதை முடிச்சா ஆகணும். இல்லாட்டி நம்ம எல்லாத்துக்குமே ஆபத்து வந்துடும். அதுக்கு ஒரே ஒரு வழி, போலீஸ் கிட்ட போறதுதான். என்ன கடத்தி வச்சிருக்கான், புட்டாவை கடத்தி வச்சிருக்கான், அப்புறம் அங்கிளை வந்து கையில ஷூட் பண்ணிருக்கான், கொலை மிரட்டல் விட்டுருக்கான். இது போதும், கண்டிப்பா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் உள்ள தள்ளிடலாம். இல்லை நண்பா, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் கார்த்திகாக்கு என்னோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிடும் நண்பா. எனக்கு புரியுது நண்பா, கார்த்திகாவுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கலாம். கார்த்திகா இப்போ வந்து உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கா. அவளை அங்கேயே இருக்கவ கொஞ்ச நாள் மட்டும், சரியா?
அந்த கொஞ்ச நாளில் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை இங்கே வர வச்சிடலாம். எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக அது கார்த்திகாவுக்கு தெரியவும் தெரியாது. புரியுதா? இதெல்லாம் யோசிக்க எதுவுமே இல்லை நண்பா. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வழினா அது போலீஸ் மட்டும்தான். அப்பா எனக்கும் அங்கிள் சொல்றதா சரின்னு படுதுப்பா. சரி, ஓகே, புரியுது. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மக்கிட்ட வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம போய் ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சஞ்சய் நம்மளை தேடி எப்படி இந்த வீட்டுக்கு வருவான். அப்போ கரெக்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிருவாங்க. பார்த்துக்கலாம். நம்ம வீடு பர்ஃபெக்ட் நண்பா, சூப்பர். நாம இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கோம்னு அந்த சஞ்சய்க்கு தெரியவே தெரியாது. நாசமா போச்சு. ஏண்டா, என்னாச்சு? சஞ்சய் இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் இங்க கேமரா வச்சிருக்கான். என்னடா சொல்ற? எங்கடா கேமரா? இங்கதான்ப்பா எங்க இருக்கு. அது கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டப்பா. ஏண்டா ஆகாவடி, இதை பிளான் போடுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டியா நீ? சாரிப்பா, இப்பதான்ப்பா ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. போடா. அட பாவி, வாழ்க்கையில இப்பதான் ஒரு உறுப்புறையான பிளான் போட்டிருக்கிறதா நினைச்சு என்ன நானே பெருமைப்படுத்திக்கிட்டேன். அந்த சந்தோஷத்தை முழுசா 2 நிமிஷம் கூட அனுபவிக்காம எப்படியாவது குளிரோடி பசிட்டியடா போட்டா ஏன் நல்லா இருப்பியா? ஐம் சோ சாரி அங்கிள். இப்பதான் அங்கிள் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அங்கிள் பண்றது. ஓகேவாடா நீ யாருன்னு? ஓகே தான்ப்பா. சரி, அந்த 10 லட்ச ரூபாய் எங்க? 10 லட்சத்தை கையிலே வச்சிருப்பாங்க. என் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன். ஆமா, நீயே சஞ்சய் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்க. அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதான் இந்த பிராங்கே. ஏண்டா, உன் அம்மா தான் இங்கே இல்லையே, உங்க பாட்டி வீட்டில் தானே இருக்கா. அப்படியே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. வரதா தான் இருந்துச்சு. இங்கே தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ தான் ஒரு சூப்பரான ஒரு பிளான் போட்டோம், அதுவும் நாசமாக போச்சு. இப்போ அந்த சஞ்சய் இங்கே வந்து என்ன பண்ண போகிறானோ எல்லாத்தையும். அவன் வரமாட்டான். என்னடா சொல்கிற? ஆமாம், சஞ்சய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட். அவனை சமாளிக்கணும்னா அவனுக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் பர்சன் வேணும். இல்லாட்டி அவனை விட ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் பர்சன் வந்து நமக்கு வேணும். அப்போ தான் அவனை சமாளிக்க முடியும். கரெக்டா? ஏய், என்னடா என்னடமோ சொல்ற? புரியல? ஒருத்தர் இருக்காரு. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. எனக்கு வர கோவத்துக்கு அவனுங்கள